ஆண்டவரும் உலக இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் அன்பின் வாழ்த்துக்கள். இந்த நாளிலும் நம்ம வேத வசனத்தை தியானிக்க போகிறோம். எபேசியர் 5ஆம் அதிகாரம் 10வது வசனம். கர்த்தருக்கு பிரியமானது இன்னதென்று நீங்கள் சோதித்து பாருங்கள். ஆண்டவருக்கு பிடித்தவைகள், ஆண்டவருக்கு பிரியமானது எதுன்னு நம்ம சோதித்து இந்த உலகத்துல வாழ வேண்டும் என்ற வசனத்தை தியானிக்க போகிறோம். நம்மெல்லாம் கண்களை மூடி ஆண்டவரை நோக்கி பார்ப்போம். இரக்கமுள்ள ஆண்டவரே, உங்க வல்லமையே நீங்க எங்களுக்கு வெளிப்படுத்துங்க, எங்களோடு பேசுங்க, எங்ககிட்ட இடைப்படுங்க. இந்த நாளில ஆண்டவரே, வேதத்தின் வசனத்தை பார்க்கும் கண்களை எங்களுக்கு திரைங்க. ஆண்டவரே, தடைகளை நீக்குங்க. இந்த வார்த்தையை கேட்கிற ஒவ்வொருடைய இருதயத்திலும் மாற்றம் உண்டாகட்டும். அந்த குடும்பங்களில் ஆவியானவர் இப்பொழுது கிரியை செய்யும். ஓ ரா தாலா ஷேகா லா தாராபா. ஆண்டவரே, உங்க பிரசன்னம் ஒவ்வொரு வீடுகளுக்குள்ளும் இறங்கட்டும். மகிமையான கர்த்தர் கிரியை செய்யும். அப்பா, எங்களோட பேசுகிற ஆண்டவர், இந்த சத்தியத்தை அறியும் பொழுது விடுதலைகளை ஆண்டவர் அனுப்புங்க. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். அல்லேலூயா. இந்த இடத்துல ஆண்டவர் நமக்கு சொல்லுகிறார், கர்த்தருக்கு பிரியமானது இன்னதென்று சோதித்து பாருங்கள். இந்த உலகத்துல நம்ம வாழ்றோம், அதிலும் ஆண்டவரை ஏற்றுக்கொண்ட பிள்ளைகள், பரலோகத்தின் பிரஜைகள். நம்ம ஆண்டவருக்கு எது பிடிக்கும் பிடிக்காது அப்படின்றத நம்ம அறிந்திருக்கணும். அவருக்கு நம்ம வாழ்ற வாழ்க்கை, நம்ம செய்கிற செயல், இதெல்லாம் தேவனுக்கு பிடிக்குமா அப்படின்றது நம்ம ரொம்ப கேர்ஃபுல்லா இருக்கணும். அதனால தான் எபேசியருக்கு எழுதின நிருபத்துல, கர்த்தருக்கு பிரியமானது இன்னதென்று சோதித்து பாருங்கள், கனியற்ற அந்தகார கிரியைகளுக்கு உடன்படாமல் அவைகளை கடிந்து கொள்ளுங்கள். கனியற்ற அந்தகார கிரியைகள், ஃப்ரூட்ஃபுல், நல்ல கனி கொடுக்கணும். என்னது? ஆண்டவருக்காக நல்ல ஆத்துமாதாயம் செய்யணும். அன்பு, சந்தோஷம், சமாதானம், நீடிய பொறுமை, தயவு, இச்சை அடக்கம், சாந்தம், விசுவாசம், இப்படிப்பட்ட நல்ல கேரக்டர்ஸ் நம்மிலிருந்து கர்த்தருக்காக வரணும். ரட்சிக்கப்பட்ட பிறகு ஆண்டவர் நம்மள எதிர்பார்ப்பார் கனி கொடுக்கிற வாழ்க்கை. நம்ம அதற்கு நம்ம விழிப்பா இருக்கணும். கனியற்ற காரியங்களை நம்ம செய்யக்கூடாது. ஏன்னா ஆண்டவருக்கு வேதம் முந்தின வசனம் சொல்லி, ஆவியின் கனி சகல நற்குணத்திலும் நீதியிலும் உண்மையிலும் விளங்கும். நம்முடைய வாழ்க்கையில ஆவியின் கனிகள் இருக்கிறதா? ஆவியானவர் நமக்குள்ள வரும்பொழுது அவர் நம்மை சத்தியத்துக்குள் நடத்துவார். ஆவியின் கனிகள் சகல நற்குணத்தினாலும் நீதியினாலும் உண்மையினாலும் அது விளங்கும். நீதியான ஒரு வாழ்க்கை, உண்மைத்தன்மை வாழ்க்கை. இன்னைக்கு பாருங்க, பணத்துக்காக, இச்சைக்காக இந்த உலகத்துல நிறைய காரியம் நடந்து கொண்டு வருகிறது. ஆனா ஆண்டவரால் தெரிந்து கொள்ளப்பட்ட பிள்ளைகள், ஆண்டவர் உலகத்திலிருந்து உங்களை வேறு பிரித்திருக்கிறார். ஆண்டவர் உங்களை, உலகத்தில் நீங்க இருந்தீங்க, ஆண்டவர் உங்களை பிரித்தெடுத்தார். ஒரு பிரித்தெடுக்கப்பட்ட ஜீவியம். பரலோகத்தின் பிரஜைகள் இராணுவத்துக்காக ஆட்களை எடுக்கிற மாதிரி ஆண்டவர் உங்களை அங்கே இருந்து மனுஷன் பார்க்கிறபடி அல்ல, தேவன் உலக தோற்றத்துக்கு முன்னே இந்த உலகத்துல எத்தனையோ படித்தவர்கள், பெரிய பெரிய ஆட்கள் ரட்சிக்கப்படலாம். ஆனா உங்களுக்கு ஒரு வாய்ப்பு கொடுத்திருக்கிறார். எது தெரியுமா? நீங்க ஆண்டவருக்கு பிரியமானதை நீங்க அறிந்து வாழுவதற்கு தேவன் உங்களை தெரிந்து கொண்டார். அந்த ஆண்டவர் நமக்கு தெரிந்தெடுத்து அந்த பாக்கியத்தை நமக்கு கொடுத்திருக்கிறார். நம்ம தேவனுக்கு அருவருப்பானவைகள், நம்ம தேவனுக்கு பிடித்த மாதிரி வாழணும். ஆனா தேவனுக்கு ரொம்ப அருவருப்பானது. சிலருக்கு இந்த உலகத்துல நிறைய காரியம் அருவருப்பா தெரியும். எப்படி செய்கிறாங்களே, எப்படி செயல்படுறாங்களே. அது மாதிரி பரலோகத்தின் தேவனுக்கும் அவருக்கு பிரியமானதை நம்ம செய்யணும்னு அவர் விரும்புறாரு. அவருக்கு அருவருப்பானவைகள் நிறைய வேதத்துல சொல்லப்பட்டிருக்கிறத பார்க்க முடியும். அதுல சில காரியங்களை நம்ம தியானிக்க போகிறோம். தேவனுக்கு பிரியமானது என்னன்னு நம்ம சோதித்து பார்த்து வாழ வேண்டிய இந்த உலகத்துல தேவனுக்கு அருவருப்பான காரியங்களும் சொல்லப்பட்டிருக்கிறது. நீதிமொழிகள் 15ஆம் அதிகாரம், நீதிமொழிகள் 12ஆம் அதிகாரம், அதனுடைய 22வது வசனம். பொய் உதடுகள் கர்த்தருக்கு அருவருப்பானவைகள், உண்மையாய் நடக்கிறவர்களோ அவருக்கு பிரியம். இங்க ரெண்டும் சொல்லப்பட்டிருக்கிறது. பொய் உதடு, எப்ப பார்த்தாலும் பொய். வேதம் சொல்லுகிறது, பொய்யனும் பொய்க்கு பிதாவுமானவன் பிசாசு.
உள்ளதை உள்ளதென்றும் இல்லதை இல்லதென்றும் சொல்லுங்கள், அதற்கு மிஞ்சினது ஒன்றும் இல்லை. ஆனா பொய் உதடு தேவனுக்கு அருவருப்பு. ஆண்டவருடைய வசனம் சொல்லுகிறது, உண்மையானவர்களையோ அவருக்கு ரொம்ப பிடிக்கும். பொய் உதடு கர்த்தருக்கு அருவருப்பானது, உண்மையாய் நடக்கிறவர்களோ அவருக்கு பிரியம். நீங்க உண்மையா நடந்து பாருங்க, அவர் உங்க மேல ரொம்ப பிடித்த ஆளா நீங்க மாறிடுவீங்க. இன்றைக்கு நிறைய பொய் உதடினால பொருளை சம்பாதிக்கிறது சாவை தேடுகள் விடும் மூச்சு போட்டிருக்கிறது. நம்ம அதுல நம்மை சரி பண்ணி கொள்ளணும். நீதிமொழிகள் 15ஆம் அதிகாரம் 8வது வசனம். அந்த வசனத்தை நம்ம வாசிச்சு பார்த்தா, துன்மார்க்கனுடைய பலி கர்த்தருக்கு அருவருப்பானது, உதடுகளின் பலியாகிய ஸ்தோத்திர பலியே இந்த புதிய ஏற்பாட்டு காலத்துல நம்ம ஆண்டவருக்கு செலுத்துவோம். நம்முடைய சரீரத்தை தேவனுக்கு சர்வாங்க பலியாக பழைய ஏற்பாட்டு காலத்துல கொடுத்தாங்க. அது மாதிரி நம்ம ஜீவ பலியாக நம்ம அர்ப்பணிக்கணும்னு ரோமர் 12ஆம் அதிகாரத்துல நம்ம வாசிக்க முடியும். ஆகவே ஆண்டவர் நமக்கு இந்த வசனத்துல நமக்கு சொல்லுகிற ஒரு காரியம் என்னவென்றால், நம்ம தேவனாகிய கர்த்தர், தேவனுடைய சமூகத்துல நம்ம வந்திருக்கிறோம். துன்மார்க்கனுடைய பலி கர்த்தருக்கு அருவருப்பானது. மனம் திரும்பாம தேவனுக்கு பிரியமான பிள்ளையா மாறாம ஆண்டவருக்காக காணிக்கை கொடுத்தாலும் சரி, ஆண்டவருடைய சமூகத்துல வந்து எதை செய்தாலும் சரி, அது தேவனுக்கு பிடிக்காத ஒரு காரியம். துன்மார்க்கனுடைய பலி கர்த்தருக்கு அருவருப்பானது. காயின் ஆபேல், ஒருத்தனுடைய காரியத்தை தேவன் அங்கீகரிக்கவில்லை, ஒருவனுடைய காணிக்கையை தேவன் அங்கீகரித்தார். காயின் ஆபேல். நம்ம வந்து துன்மார்க்கனுடைய பலி கர்த்தருக்கு அருவம். செம்மையானவருடைய ஜபமும் அவருக்கு பிரியம். நீங்க செம்மையா இருந்தீங்க, சரியா இருந்தீங்க, தேவ உறவுல பரிசுத்தத்துல மனம் திரும்பின வாழ்க்கையில, அந்த ஜபம் தேவனுக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும். இல்லைன்னா அந்த காரியம் தேவனுக்கு பிடிக்காத ஒரு காரியமாக இருக்கிறது. அதனுடைய 9வது வசனம், துன்மார்க்கனுடைய வழிகள் கர்த்தருக்கு அருவருப்பானது. துன்மார்க்கனுடைய வழி ஆண்டவருக்கு பிடிக்கவே பிடிக்காது. நீதியை பின்பற்றுகிறவனையோ அவர் நேசிக்கிறார். அல்லேலூயா. இன்னைக்கு குடித்து துன்மார்க்கமா கேட்டுக்க போகிற வாசல் வழி விரிவு விசால, அதில் வழியா போகிறவர்கள் அநேகர். இடுக்கமான வாசல் வழியை பிரவேசிக்கிறவர் சிலர். நம்ம ஆண்டவர் வசனம் சொல்ற துன்மார்க்கனுடைய வழி கர்த்தருக்கு அருவருப்பான, நீதியை பின்பற்ற உள்ள அவர் நேசிக்கிறார். நீங்க நீதியின் பாதையில் நடந்து பாருங்க, உங்களை ரொம்ப நேசிப்பார். அவர் நேசிக்கிறார், அவர் நேசிக்கிற ஆண்டவர். நம்ம அதனால இது கர்த்தருக்கு பிரியம் தானா, நான் செய்கிறது, நான் சொல்றது, நான் செயல்படுறது அப்படின்னு சோதித்து பார்க்கணும். ஆண்டவருக்கு எது பிடிக்கும் பிடிக்காது, ஆண்டவருக்கு அருவருப்பானது காரியங்கள் எல்லாம், ஆண்டவருக்கு பிடித்த காரியங்களும் சொல்லப்பட்டிருக்கிறது. வேதத்தை கேளாதபடிக்கு தன் செவியை அடைக்கிறவனுடைய ஜபம் ஆண்டவருக்கு அருவருப்பானது. பைபிள் வாசிக்க மாட்டேன், பைபிள் வசனம் சொல்றபடி கேட்க மாட்டேன், ஆனா ஆண்டவர் என் ஜபத்தை கேட்கணும்னு வரணும் பாருங்க ஒரு மனுஷன் அல்லது மனுஷி, அவங்களுடைய ஜபம் தேவனுக்கு அருவருப்பானதுன்னு நீதிமொழிகள் 28:9 சொல்லுகிறது. வேதத்தை கேளாதபடி தன் செவிகளை விளக்கிறவனுடைய ஜபம் அருவருப்பானது. ஆண்டவருக்கு அவங்கள பிடிக்காதுன்னு ஆண்டவர் சொல்றாரு. இந்த உபாகமத்திலும் சரி, ஆண்டவர் நிறைய காரியங்களை ஆண்டவர் சொல்றதை பார்க்க முடியும். நீதிமொழிகள் 21ஆம் அதிகாரத்தை நம்ம திருப்பி கொண்டா, அந்த 21ஆம் அதிகாரம் 27வது வசனம் சொல்லுகிறது, தின்மார்க்கனுடைய பலி அருவருப்பானது, அதை துர்ச்சந்தையோடு செலுத்தினாலே எத்தனை அதிக அறிவுரைக்கப்படும். துன்மார்க்கனுடைய பலி அருவருப்பு, அதை இன்னும் துர்ச்சிந்தையோடு அதை செலுத்தினா அது இன்னும் அருவருப்பா மாறிடும். ஆமா, அந்த உண்மையானுடைய ஜபமோ கர்த்தருக்கு பிரியம், செம்மையானுடைய ஜபமோ கர்த்தருக்கு பிரியம். நம்ம ஆண்டவருக்காக கொடுக்கறதுல கூட ஆண்டவர் அதை அங்கீகரித்து ஆசீர்வதிக்கணும்னா நம்ம வாழ்க்கை மாற்றப்பட வேண்டும். தேவனுக்கு பிரியமாக நம்ம மாற வேண்டும். ஆண்டவர் இந்த கடைசி கால வாழுகிற நம்ம மேல அவர் ரொம்ப ரொம்ப
விருப்பமானதை செய்யும்படி நம்ம எதிர்பார்க்கிறார். இன்னைக்கு நிறைய பேர் ஏதோ கர்த்தருக்கு செஞ்சுட்டேன் அப்படின்ற திருப்தியில் இருக்கிறாங்க. தங்கள் வாழ்க்கையை சரிப்படுத்தி கொள்ளாம ஏதோ ஒன்று அடி கொடுக்கறது மாதிரி. நம்ம பெற்றோர்கிட்ட சிலர் யாரும் பேச மாட்டாங்க, விசாரிக்க மாட்டாங்க, ஏதோ ஒன்று கடமைக்காக கொடுத்துருவாங்க. அந்த பெற்றோருடைய உள்ளம் எப்படி இருக்கும்? என் மகன் என்கிட்ட பேசணும், என் மகள் என்கிட்ட பேசணும், என்னை விசாரிக்கணும், என்கிட்ட நேரம் செலவு பண்ணணும். ஆனால் இன்னைக்கு நிறைய பேருக்கு ஆண்டவரோடு இருக்கிற உறவு கிடையாது, ஆண்டவரோடு இருக்கிற ஒரு ஐக்கியம் கிடையாது. ஆனால் கர்த்தருக்காக ஏதோ ஒரு கடமைக்காக செய்கிறத மாதிரி காணிக்க கொடுக்கிறது, தசம்பாகம் கொடுக்கிறது. ஆனால் இதெல்லாம் ஆண்டவர் அருவருக்கிறார். அதை தேவன் அங்கீகரிக்க மாட்டார். துன்மார்க்கனுடைய பலி தேவனுக்கு பிரியமில்லை. நம்ம சரிப்படுத்தி கொண்டு நம்ம செய்யும் பொழுது அதை அங்கீகரிப்பார். அதன் பலனை நீங்கள் பெற்றுக்கொள்ள முடியும் என்பதை வேதம் தெளிவாக சொல்லுகிறது. உபாகமத்துக்கு நம்ம திருப்பி கொண்டா 17ஆம் அதிகாரம் 1வது வசனம் சொல்லுகிறது, பழுதும் அவலட்சணம் உள்ள யாதொரு மாட்டையாவது ஆட்டையாவது உன் தேவனாகிய கர்த்தருக்கு பலியிட வேண்டாம், அது உன் தேவனாகிய கர்த்தருக்கு அருவருப்பாயிருக்கும். ஆண்டவருக்கு கொடுக்கிற காரியத்துல இஸ்ரேல் மக்களுக்கு ஆண்டவர் சொல்லி கொடுத்திருந்தார், இப்படியெல்லாம் நீங்க பலி செலுத்த கொண்டு வருகிற அந்த மிருகம் இருக்க வேண்டும், அந்த பொருள் எப்படி இருக்கணும், நல்ல தரமானது, குவாலிட்டி, ஊனமானது, பழுதற்றது, அந்த கண்ணுல பூ விழுந்தது, இந்த மாதிரி அதை கொண்டு வரக்கூடாது. இன்னைக்கு பாருங்க, ஆண்டவருக்காக கொடுக்கறது தேசத்துல எது ஒதுக்கப்பட்டது, எது முடமானது, எது சப்பானி, எது யூஸ்லெஸ், இதை கொண்டு ஆண்டவருக்காக கொடுக்குறாங்க. ஆண்டவர் அதை அங்கீகரிப்பாரோ? ஆண்டவர் வசனம் சொல்லுது, பழுது உள்ள எதையும் அவலட்சணமானதையும் கர்த்தருக்கு கொடுக்கக்கூடாது, பெஸ்ட்டை கொடுக்கணும், நல்லதை கொடுக்கணும். சில குடும்பங்களில பிள்ளைகள் விபத்துக்குள்ளாகி ஹோமஸ்டேஜ் போய் இந்த கடைசி நிமிடம் வரும்பொழுது, இனி இவனை கர்த்தருக்காக நாங்கள் கொடுத்துட்டோம், பெஸ்ட்டை கொடுக்கணும், நல்லதை கொடுக்கணும் கர்த்தருக்கு. அதுதான் ஆண்டவர் அங்கீகரிப்பார். நம்ம ஆண்டவருக்கு பிரியமானதை செய்யணும். அப்படி எல்லாம் செய்கிறவங்க ஆண்டவருக்கு அருவருப்பானவங்க. வீட்டில் ஒதுக்கும் மூலையில் கிடக்கிறது, வேண்டாதது, கிழிந்தவைகள், ஒன்றுக்கு உதவாதவைகளை கொண்டு கர்த்தருக்கு கொடுக்கக்கூடாது, பெஸ்ட்டு. ஆண்டவர் அதை கேட்குறாரு. நீ அதிபதிக்கு கொடுப்பியா? பிரதமரை நீங்கள் சந்திக்க போறீங்க, வீட்டில் இருக்கக்கூடிய ஒதுக்கு மூலையில் இருக்கிற வேஸ்ட்டு, வேண்டாதது, முடமானது, அப்படிப்பட்டதை நம்ம கொடுப்போமா? இல்லை. பெஸ்ட்டான ஒன்று நம்முடைய முதலமைச்சருக்கு, நம்முடைய பிரதமருக்கு, ஒரு பெரிய அதிகாரி கொடுப்போமா? இல்லை. நல்லதை கொடுப்போம். அதை விட ஆண்டவருக்கு பெஸ்ட்டை கொடுக்கணும்னு ஆண்டவர் எதிர்பார்க்கிறார். அதனுடைய 18ஆம் அதிகாரம் உபாகம் 18:9, உன் தேவனாகிய கர்த்தர் உனக்கு கொடுக்கும் தேசத்துல நீ போய் சேரும் பொழுது அந்த ஜாதிகள் செய்ய அருவருப்புகள் இப்படி செய்ய கற்றுக்கொள்ள வேண்டாம். ஜாதிகள், மக்கள், பிற ஜாதிகள் செய்கிற அருவருப்புகளை கற்றுக்கொள்ள வேண்டாம். இன்னைக்கு பாருங்க, அருவருப்பான காரியங்களை கற்றுக்கொள்றாங்க. தாயத்தை கட்டிடுறாங்க, வீட்டில் ஏதாவது ஒன்றை வாங்கி வச்சிடுறாங்க, டிவியில் விளம்பரம் வரும்போது. ஆனால் நம்ம மக்கள், ரட்சிக்கப்பட்ட பிள்ளைகள், இதெல்லாம் ஒரு ஆசீர்வாதம் வரும் அப்படின்னு நினச்சிக்கிறாங்க. அது நீங்கள் தேவனை துக்கப்படுத்துகிற காரியம். இன்றைக்கு நிறைய குடும்பங்களில் மறைமுகமாக விக்கிரக சம்பந்தமான மாய தந்திரங்கள் சம்பந்தமானவைகள், அவைகள் எனக்கு ஆசீர்வாதமாக இருக்கும் அப்படின்னு சொல்லி நம்பி அவங்க செய்கிறாங்க. ஆனால் ஆண்டவர் சொல்றார், உனக்கு கொடுக்கும் தேசத்துல நீ போய் சேரும் பொழுது அந்த ஜனங்கள் செய்கிற அருவருப்புகளின்படி செய்ய நீ கற்றுக்கொள்ள வேண்டாம். அதை கற்றுக்கொள்ளக்கூடாது. ஏன்னா அந்த ஊர்ல ஒரு வழக்கம் இருக்கும், நம்ம சுற்று வட்டாரத்தில், நம்ம ஃப்ரெண்ட்ஸ் வட்டாரத்தில் ஒரு காரியம், நம்முடைய குடும்பத்தில் ரிலேஷனில் இருக்கும். ஆனால் ரட்சிக்கப்பட்ட பிறகு அந்த காரியங்களில் நம்ம செயல்படக்கூடாது. அதில் ரொம்ப கவனமாக இருக்க வேண்டும். 12வது வசனம் சொல்லுகிறது, உபாகமம் 18:12, இப்படிப்பட்டவைகளை செய்கிற எவனும் கர்த்தருக்கு அருவருப்பானவன். இப்படிப்பட்ட அருள்கள் நிமித்தம் உன் தேவனாகிய கர்த்தர் அவர்களை உன் முன்பு துரத்தி விடுகிறார். ஏன் ஆண்டவர் கானான் தேசத்தில் இருந்த பல மக்களை துரத்தி விட்டாரு தெரியுமா? அவங்க ரொம்ப அருவருப்பானதை, தேவனுக்கு பிடிக்காததையே வாழ்நாள் முழுமையில செஞ்சுட்டு இருந்தவனை துரத்தி விட்டுட்டார். ஆண்டவர் சொல்றார், இப்படிப்பட்டவைகளை செய்கிறவன். அது என்ன முந்தின வசனத்துல சொல்லப்பட்டிருக்கு தெரியுமா? மந்திரவாதியையும் சன்னகக்காரனையும் மாயவித்தக்காரனையும் செத்தவரிடத்தில் குறி கேட்கிறவனையும் உங்களுக்குள்ளே இருக்க வேண்டாம். இன்னைக்கு பாருங்க, பேருக்கு கிறிஸ்தவர்கள், ஆனா
ஒரு தொழிற்சாலை வச்சுருந்தா அதுக்கு முன்ன கொண்டு வந்து கும்பளங்காயை வெட்டி குங்குமம் தடவி பல காரியத்தை வேலைக்காரில் வச்சு செஞ்சுருவாங்க. ஆனால் பேர் கிறிஸ்தவர்கள், ஆவிக்குரிய சபை, மெயின்லைன் சர்ச்சு, எங்கே பார்த்தாலும் இதெல்லாம் நடந்துட்டு இருக்கு. ஆனால் ஆண்டவர் சொல்றாரு, இப்படிப்பட்டவர்கள் அருவருப்பு, அவங்க நிமித்தம் நிறைய கிறிஸ்தவர்கள் இடறாங்க. நிறைய பேருடைய வாழ்க்கை விசுவாசம் அவங்க ஒரு சாட்சி இல்லாமல் மாறுறாங்க. இதெல்லாம் அருவருப்பானது, அவங்க ஆண்டவருக்கு அருவருப்பானவர்கள் என்று ஆண்டவர் சொல்றாரு. ஏன்னா அந்த இடத்துல 10வது வசனம், தன் மகனையாவது தன் மகளையாவது தீக்கடக்கம் பண்ணுகிறவனும், குறி சொல்லுகிறவனும், நாள் பார்க்கிறவனும், அஞ்சனம் பார்க்கிறவனும், சூனியக்காரனும். இன்னைக்கு இதெல்லாம் சுற்றி நிறைய இருக்கு. சூனியக்காரன், சூனியக்காரி, தேடி போறது, குறி கேட்கறது, மந்திரவாதியை, சன்னக்காரனை, மாயவித்தகனை, செத்தவனோட குறி, இப்படிப்பட்டவை செய்கிறவன் எவனும் கர்த்தருக்கு அருவருப்பானவன் ஆண்டவர் சொல்லி இருக்கிறார். ஆண்டவருக்கு இது பிரியமானதா சோதித்து பாருங்க. இன்னைக்கு நிறைய பேர் வசனம் தெரியல, சத்தியம் தெரியல, போதிக்கப்படலை, அதை கேட்கல. சரி, அவன் செய்கிறான், அவன் ஒரு கிறிஸ்தவன் தானே, நானும் செய்கிறேன். அப்படி அல்ல. நீங்கள் இயேசுவை பாருங்கள், அவர் கற்றுக் கொடுக்குற வார்த்தையை பாருங்க. இல்லைன்னா நீங்க இடறிடுவீங்க. இன்னைக்கு அதெல்லாம் ஒன்றும் இல்லை, வாங்க இப்படியெல்லாம் செஞ்சாதான் பிரச்சனை இல்லை உங்களுக்கு அப்படின்னு சொல்லி மக்களை நரகத்துக்கு வழிநடத்த பிசாசின் ஆவிகள் பல மனிதர்கள் மூலம் இன்னைக்கு செயல்பட்டு கொண்டிருக்கிறத நீங்க பார்க்க முடியாது. ஆனா அதை இன்னைக்கு நம்ம கேள்விப்படுகிறோம். மிக மிக கவனமாக இருக்க வேண்டும். இந்த மாதிரிப்பட்ட அருவருப்புகள் நிமித்தம் தேவ கோபம், தேவ சாபம் நம்ம குடும்பங்களில வரும் என்பதை நீங்க மறந்து போகக்கூடாது. இப்படிப்பட்ட காரியங்களை நம்ம செய்யாதபடிக்கு நம்ம ரொம்ப ரொம்ப கவனமாக இருக்க வேண்டும் என்று ஆண்டவர் எதிர்பார்க்கிறார். இந்த கடைசி காலத்துல தெரிந்து கொள்ளப்பட்டவர்களையும் வஞ்சிக்கிற காலம். இப்படிப்பட்டவைகளை செய்கிற எவனும் கர்த்தருக்கு அருவருப்பானவன், எவளும் அருவருப்பானவள். ஆண்டவர் பிடிக்காது இப்படிப்பட்ட ஆட்களை பார்க்கும்போது. அப்படியே ஆண்டவர் பிடிக்காததை நம்ம விட்டுறணும். ஒரு ஆளுக்கு குடும்பத்துல கணவன் மனைவி ஒற்றுமையா வாழணும்னு சொன்னா மனைவிக்கு பிடிக்காத கணவன் விட்டு விடணும், கணவனுக்கு பிடிக்காத மனைவி விட்டு விடணும். கர்த்தருக்கு பிடிக்காததை நீங்க விட்டு விட்டாதான் கர்த்தரோடு நீங்க ஒன்றிச்சு அவரோடு போக முடியும். இல்லைன்னா அந்த நித்தியத்தை இழந்துரும். இந்த உலகத்திலும் நிறைய காரியத்துல தேவன் நம்ம கூட இல்லாததை உணர்ந்து விடுவோம். உபாகமம் 22ஆம் அதிகாரம் 5வது வசனம், புருஷரின் உடைகளை ஸ்திரீகள் தரிக்கலாகாது, ஸ்திரீகளின் உடைகளை புருஷர்கள் தரிக்கலாகாது, அப்படி செய்கிறவர்கள் எல்லாரும் உன் தேவனாகிய கர்த்தருக்கு அருவருப்பானவர்கள். இன்னைக்கு ஆண்களுடைய ட்ரெஸ் பெண்களும், பெண்களுடைய ட்ரெஸ் ஆண்களும், இதெல்லாம் பைபிள்ல ஆண்டவர் சொல்லி கொடுத்திருக்கிறார். உபாகமம் 22:5 சொல்லுகிறது, புருஷனுடைய உடைகள் ஸ்திரீகள் தரிக்கலாகாது, ஸ்திரீகளுடைய உடைகளை புருஷன் தரிக்கலாகாது, அப்படி செய்கிற எல்லாரும் தேவனாகிய கர்த்தருக்கு அருவருப்பானவர்கள். அப்படிதான் இன்னைக்கு எல்லாம் வந்துட்டு இருக்கு. ஆனா தேவனை அறிந்து தேவனோடு நடக்கிற பிள்ளைகள் இது ஆண்டவருக்கு அருவருப்பா இருக்கு, அதனால இது எனக்கு வேண்டாம் அப்படின்னு பேரண்ட்ஸும் சரி குழந்தைகளும் சரி நீங்க அதை தீர்மானிக்கணும். ஏன்னா ஆண்டவர் இந்த கடைசி காலத்துல ஒரு உண்மையான ஒரு ஜெனரேஷனை உருவாக்கணும், எழுப்புதலை கொண்டு வரணும். உங்க மூல ஆண்டோடைய நாம தூஷிக்கப்படக்கூடாது. நம்ம உலகத்துக்கு வெளிச்சம், லைட். we are the world, light of the world. ஆண்டவர் சொன்னார், நீங்கள் உலகத்துக்கு வெளிச்சமா இருக்கிறீர்கள். மலையின் மேல் இருக்கிற பட்டணம் மறைந்து உங்க வாழ்க்கை இவ்விதமாய் மனுஷர் உங்கள் நற்கிரியைகளை கண்டு ஆண்ட வெளிச்சத்தை மற்றவங்களுக்கு பரப்பும்படி தேவன் உங்களை என்னை தெரிந்து வைத்திருக்கிறார். அதனால ட்ரெஸ் கோடு ரொம்ப ரொம்ப முக்கியமானது என்று வசனம் சொல்லுகிறது. அதே அதிகாரம் 23 உபாகமம் 23:18 ஆண்டவர் சொல்லுகிறார் பாருங்க, வேசி பணயத்தையும் நாயின் கிரயத்தையும் எந்த பொருத்தனையில் நாளாகிலும் உன் தேவனாகிய கர்த்தருடைய ஆலயத்திலே கொண்டு வராயாக, அவைகள் இரண்டும் உன் தேவனாகிய கர்த்தருக்கு அருவருப்பானவைகள். வேசித்தனத்தில் வர்ற காசு காணிக்க வரக்கூடாது. ஆண்டவராகிய இயேசுவை ஏற்றுக்கொண்டு விசுவாச ஜீவியம் வாழ்ந்துட்டு துன்மார்க்கமாக தேவனுக்கு பிரியமில்லாத வாழ்க்கை வாழ்ந்துட்டு காணிக்க கொண்டு வராது. நாய் தன் கக்கினதை திரும்ப தின்ற நிலை வந்ததுன்னு வசனத்தில் எழுதப்பட்டிருக்கிறது. வேசி பணத்தையும் பின்மாற்றம் அடைந்த நாயின் கிரயத்தையும் எந்த பொருத்தனை நாயிலும் தேவனுடைய கர்த்தருடைய ஆலயத்தில் கொண்டு வரையாக. தேவனுடைய ஆலயத்தில் வர்ற காணிக்கையும் ரொம்ப ரொம்ப
கவனமானது, உண்மையானது அங்கே வரணும். திருடி கொண்டு வந்து ஆண்டவருடைய ஆலயத்தில் வைக்கிறது அது பிசாசுக்கு. உண்மையான தேவன் அதை அங்கீகரிக்க மாட்டார். ஆண்டவர் எழுதியிருக்கிறார், வேசி பணயம் உள்ள வரக்கூடாது, நாயின் கிரயம் உள்ள வரக்கூடாது. ஆண்டவருடைய வசனம் சொல்லுகிறது. முந்தின வசனத்தில் வாசிச்சா இஸ்ரவேலருக்குள்ளே புணர்ச்சிக்காரர்கள், இன்னைக்கு சோதம் குமாரின் பாவம் பெருகி இருக்கிறது. ஆணும் வாழ்றது, பெண்ணும் வாழ்றது, சுய புணர்ச்சிக்காரர்கள், இப்படிப்பட்டவங்க எல்லாம் அருவருப்பானவர்கள் ஆண்டவர் சொல்றாரு. இது நிமித்தம் ஆண்டவர் சோதம் குமாரவே கவிழ்த்து போட்டார். இன்னைக்கு நிறைய அருவருப்பானதை செய்கிறது கொண்டு வாழுகிற ஒரு சமுதாயமாக இந்த சமுதாயம் மாறிக்கொண்டிருக்கிறது. தேவனுக்கு பிரியமானது எதுன்னு நம்ம சோதித்து பார்த்து நம்ம வாழ ஆரம்பிச்சுட்டா அது அர்த்தமுள்ள வாழ்க்கை, மற்றவங்களுக்கு ஒரு மாடலான வாழ்க்கை, கர்த்தர் மகிழ்ச்சி அடைகிற ஒரு வாழ்க்கை, கர்த்தரோடு நடக்கிற ஒரு அனுபவத்தை நமக்கு கொண்டு வரும் என்பதில் சந்தேகமே இல்லை. தேவ பிள்ளைகளே, சாலோமோனை குறித்து வசனம் சொல்லுது. சாலோமோன், தேவன் அவனுக்கு தரிசனமாகி பேசினார். சாலோமோன் தேசத்துல தேவன் அவனுக்கு தரிசனமாகி பேசினதை குறித்து 1 ராஜாக்கள் 11ஆம் அதிகாரத்துல நம்ம வாசிக்க முடியும். 11ஆம் அதிகாரத்துல, ஆகையால் 7வது வசனத்தை வாசிக்கிறேன். 1 ராஜாக்கள் 11. அப்பொழுது சாலோமோன் எருசலேமுக்கு எதிரே மலையிலே மோபாவியரின் அருவருப்பாகிய காமோசுக்கும் அம்மோன் புத்திரரின் அருவருப்பாகிய மேலாகுக்கும் மேடைகளை கட்டினான். இப்படி தங்கள் தேவர்களுக்கு தூபம் காட்டி பலியிடுகிற அந்நியரான தன் ஸ்திரீகள் எல்லாருக்காகவும் செய்தான். இந்த கடைசி காலத்துல இன்றைக்கு நிறைய பேரு தேவனுக்கு பிரியம் இல்லாததுக்காக காசு கொடுக்கிறது, கட்டுவதற்கு காரியங்களை செய்வது. இந்த சாலோமன் என்ற ராஜா தன்னுடைய ராஜ்ய காலத்துல அவன் நிறைய திருமணங்களை செய்திருந்தான். அந்த பெண்களை திருப்திப்படுத்துவதற்காக அவன் பல அருவருப்பான கிரியைகளுக்காக அவன் அந்த மாதிரி செய்தான். இந்த பைபிள்ல போட்டிருக்கு. அந்த 9வது வசனத்தை வாசிச்சு பாருங்க. ஆகையால் இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தர் சாலோமோனுக்கு 2 விசை தரிசனமாகி அந்நிய தேவர்களை பின்பற்ற வேண்டாம் என்று கட்டளையிட்டிருந்தும் அவன் கர்த்தரை விட்டு தன் இருதயத்தை திருப்பி அவர் கற்பித்ததை கை கொள்ளாமல் போனதினால் கர்த்தர் அவன் மேல் கோபமானார். அதை அண்டர்லைன் பண்ணிருங்க. கர்த்தர் அவன் மேல் கோபமானார். எப்ப ஆண்டவருடைய கோபம் வருது தெரியுமா? தேவனுக்கு பிடிக்காததை ஒரு மனிதன் செய்ய முயற்சிக்கும் பொழுது, செய்யும் பொழுது. சாலோமோன் வயது சென்றவனான பொழுது அவனுடைய திருமணமான அவன் தேவனுக்கு பிரியல்லாத இடங்களில சம்பந்தம் கலந்திருந்தான். விருத்த சேதனம் இல்லாத பலரை திருமணம் செய்து கொண்டிருந்தான். அவர்கள் அவனுடைய இருதயத்தை வழி விலகி போக செய்தார்கள். ஆகையால் 11வது வசனம், கர்த்தர் சாலோமோனை நோக்கி, நான் உனக்கு கட்டளையிட்ட என் உடன்படிக்கை, என் கட்டளைகளை நீ கை கொள்ளாமல் போய் இந்த காரியத்தை செய்தபடியால் ராஜ்யபாரத்தை உன்னிடத்திலிருந்து பிடுங்கி அதை உன் ஊழியக்காரனுக்கு கொடுப்பேன். ஜெனரேஷன்ல ஆசீர்வாதத்தை இழப்பீங்க. உன் சந்ததி, நீ இன்னைக்கு வச்சிருக்கிற செல்வத்தை அது ஆழாது. அந்த சந்ததியிலிருந்து அது பிடுங்கப்படும். யாரு கொடுப்பாரா? வீட்டுல வேலை பார்க்கிற வேலைக்காரன் கையில கொடுப்பேன். ஏன் தெரியுமா? ஊரு உறவு உலகம் கர்த்தருக்காக நிக்காம அது இதுக்கு செய்துக்கிட்டு தேவனுக்காய் பிரிய இல்லாத அருவருப்புகளை செய்து கொண்டு இன்றைக்கு நிறைய காரியங்களை செய்கிற குடும்பங்களில தேவன் கோபமாகிறார். 2வது, ஜெனரேஷன்ல இன்றைக்கு இருக்கக்கூடிய மேன்மைகளை இன்னொருவனுக்கு அதை கொடுப்பார். வேதம் சொல்லுகிறது, ஊழியக்காரனை கொடுத்து. ஆகிலும் ஆண்டவர் என்ன செய்தார் தெரியுமா? கோத்திரத்தை பித்து ஆண்டவர் அவனுடைய காலத்துக்கு பிறகு மற்றவங்க கையில கொடுத்ததை வேதம் சொல்லுகிறது. அப்படி அவன் செய்ததினால 14வது வசனம் சொல்லுகிறது, கர்த்தர் ஏதோமனியாகிய ஆதாத்தின் விரோதியை சாலோமோனுக்கு விரோதமாய் எழுப்பினார். அவன் ஏதோமிலிருந்து ராஜகுலமானவன். இந்த மாதிரி ஆண்டவரை விட்டு தூரம் போகும் பொழுது ஆண்டவரே இந்த காரியங்களை அனுமதிக்கிறதை பார்க்க முடியும். அதுவரைக்கும் தேவனுடைய பாதுகாப்பு, ஒரு வேலியடைப்பு,
தேவனுடைய ஒரு ஆசீர்வாதம் நம்ம குடும்பங்களில, நம்ம செய்கிற வேலையில இருக்கிறத பார்க்க முடியும். நம்ம எப்போ ஆண்டவருக்கு பிரியமில்லாத இடத்துல கொண்டு போய் காசை கொடுத்து அங்க பல காரியத்துக்காக மனிதர்களுடைய முகஸ்துதிக்காக நிற்கிறோமோ, அப்பொழுது குடும்பத்தின் ஜெனரேஷன்ல ஆசீர்வாதம் போயிடும், புடுங்கிடுவாரு. இன்னைக்கு இருக்கிற மேன்மையானவைகள் நினைக்கலாம், தலைமுறை தலைமுறைக்காக இவைகள் எல்லாம் இருக்கணும். இல்லை, சாலோமோனுடைய காலத்துக்கு பிறகு வேலைக்காரன்ட்ட போயிட்டு ராஜ்ய பாரத்தை புடுங்கிட்டாரு, மேன்மைகள் இழந்தது. ஆண்டவருடைய வசனம் சொல்லுகிறது, ஆண்டவரே அந்த இடத்துல பல காரியத்துக்கு வேலியை பிடுங்கி விட்டுருவாரு. அவ்வளவுதான், எனிமி உள்ள வந்துருவான். தெய்வ பிள்ளைகளே, நீங்களும் நானும் செய்ய வேண்டிய ஒரு காரியம் உண்டு. ஆண்டவர் என்ன சொல்றாரு தெரியுமா? கர்த்தருக்கு பிரியமானது என்னதென்று சோதித்து நீங்க பார்க்கணும். அந்த கிறிஸ்தவன் செய்கிறான், இந்த கிறிஸ்தவன் செய்கிறான், அந்த சர்ச்சைக்கு போறவஞ்சமே, ஆண்டவர் உங்களுக்கு ஆண்டவருடைய சத்திய வேதம் என்ன சொல்றதோ அதை செய்யுங்க. மனுஷனை பார்க்காதீங்க. மனுஷனை பார்த்தா நீங்க இடறிவீங்க, ஆண்டவரையே பார்த்து நடைங்க. நம்முடைய பிரதான மெய்ப்பன் கர்த்தராகிய ஆண்டவரை நீங்க சார்ந்து கொள்ளுங்க. ஆண்டவர் உங்களுக்கு உதவி செய்வார். ஆண்டவர் உண்மை உள்ள மனுஷனுக்கு ஆண்டவர் ஆசீர்வாதத்தை வச்சிருக்கிறார். ஜெபமனோமா, கண்களை மூடி. தேவனே உமக்கு ஸ்தோத்திரம். இந்த நாளில் நீர் பேச நம்முடைய வார்த்தைக்காக நன்றி என்று சொல்லுங்க. ஆண்டவருக்கு பிரியமானது எதுன்னு நம்ம சோதித்து பார்க்கிறோமா? இல்லை. உலகம் சுற்றி எல்லாரும் செய்கிறாங்களே, உங்களை மாதிரி நானும் செய்கிறேன்னு செய்கிறீங்க. ஆண்டவருக்கு அருவருப்பானது நிறைய சொல்லப்பட்டிருக்கிறது. வேசி பணையம், நாயின் கிரயம் அழைத்து வரக்கூடாது. ஸ்தோத்திரம். ஆண்டவருக்கு பிரியமில்லாத இடத்துக்கு உங்க உழைப்பின் காசு போகக்கூடாது. சாலமோ மோவாபியன் பல கிரியைகளுக்கு பல காரியத்தை கட்டி எழுப்ப காசுகளை கொடுத்தான். அந்த செஞ்சதுனால் ஆண்டவர் கோபமானார், ராஜ்யத்தை புடுங்கிட்டார். அவனுக்கு விரோதங்கள் எழும்பி வந்தது. ஆண்டவர் இன்னைக்கு நிறைய குடும்பங்கள் இதனால நொறுங்கி கிடக்கிறது. இன்றைக்கு நீங்க மனம் திரும்பினால் திரும்பவும் ஆண்டவர் கட்டுவார். பிரியமானது, ஆண்டவருக்கு பிரிய இல்லாத எதையுமே நான் செய்ய மாட்டேன் ஆண்டவரே. அர்ப்பணிங்க பார்ப்போம். ஆண்டவருக்கு பிரியா இல்லாதது, பிடிக்காதது எதையும் எங்க குடும்பத்துல நாங்க செய்ய மாட்டோம். ஆண்டவருக்கு பிடித்ததையே நாங்க செய்வோம். ஜீசஸுக்கு எது பிடிக்காது அது எனக்கு பிடிக்காது. ஜெபம் பண்ணுங்க. ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். அர்ப்பணிக்கிற உங்க மேல தேவனுடைய கிரேஸ் வருகிறது, கிருபை இறங்குகிறது. நீங்க மனம் திரும்பினா அவர் உங்களை குடும்பத்தை வாழ வச்சிருவாரு. ஆண்டவரே ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். கர்த்தருக்கு பிரியமானது என்னதென்று சோதித்து பாருங்க. எது எது டெய்லி நான் செய்கிறது, நான் போகிறது, நான் சிந்திக்கிறது, நான் செயல்படுகிறது ஆண்டவருக்கு பிடிக்குமா அப்படின்னு சோதிச்சு பார்த்து வாழ்ந்து பாருங்க. வாழ்க்கை மாறும். அருவருப்பானதை இன்னைக்கு செஞ்சுட்டு இருக்கிறாங்க. குறி கேட்கறது, நாள் பார்க்கறது, தேவையற்ற காரியத்தை வீட்டுக்குள்ள வாங்கி வைக்கிறது எல்லாம் ஆசீர்வாதம் கொண்டு வரும். எல்லாத்துக்கும் தூர வீசிடுங்க. இன்னைக்கு ஆண்டவர் உங்க வீட்டுக்குள்ள பிரவேசிக்க போகிறான். அந்த கட்டுகள், அந்த தாயத்துகள், அந்த கிரியெல்லாம் தூரத்துக்கு வீசிடுங்க, அதை எரித்துருங்க. தேவன் உங்க வீட்டுக்குள்ள உலாவணும். அவருக்கு பிரிய இல்லாத அருவருப்பு இருக்கிறதுனால உங்க வீட்டுல ஆசீர்வாதம் இல்ல. தேவ மகிமை ஒவ்வொரு வீடுகளுக்குள்ள இறங்கி அவர்களை ஆசீர்வதிக்கட்டும். வியாதிகள், கட்டுகள், கடன் பிரச்சனை, சமாதான இன்மைகள் நீங்கி போகட்டும். தேவ மகிமை மூடட்டும். ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென்.